வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வீட்டில் 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ வெந்து விசில் அடங்கிடுச்சு. உருளைக்கிழங்குகளை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கணும். ரொம்ப குழன்னு வந்துடக்கூடாது. ஓரளவு கெட்டியாக தாங்க இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்து தோலை உரிச்சிடலாம். தோலெலாம் உரிச்சாச்சு. இப்போது நம்ம இந்த மாதிரி கேரட் துருவி எடுத்து கிழங்குகளை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அதிகம் போட்டுறக்கூடாது, ரொம்ப லைட்டாக இருக்கணும் உப்பு. பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க பெப்பர் தூளுக்கு பதிலாக. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடலாம். கையில் போட்டு பிசையக்கூடாது, கிளறி தான் விடணும். லைட்டாக இப்படி கையாலேயே கூட நம்ம எடுத்து விடலாங்க. இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது, அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லைட்டாக கையாலேயே பிசறி விடுறேன். அழுத்தி பிசையவே கூடாதுங்க. எல்லா பக்கமும் ட்ரை மாவு படுற மாதிரி இப்படி பிசறி விட்டுட்டு இப்போ சின்ன உருண்டைகளாக பிடிப்போம். உருண்டைகளும் நம்ம அழுத்தி பிடிக்கக்கூடாது. அந்த ஷேப் வந்தால் போதும். நம்ம மற்ற லட்டெல்லாம் செய்கிற மாதிரி அழுத்தக்கூடாது. இந்த மாதிரி ஓவல் ஷேப்பாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே செஞ்சாச்சு. ஓவல் ஷேப்பு அண்டு பால் ஷேப்பு ரெண்டுலேயும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. இப்போ நான் பால் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கிறத ஃபஸ்ட்டு போடுறேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நம்ம பிரித்து விடலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஓவல் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கிறத போடுறேன்.
பார்த்திங்கன்னா இதுவும் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா மயோனீஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சு சர்வ் பண்ணலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ.